சூழ்நிலையை பார்த்துட்டு இருந்தா நிச்சயமா பயம் நம்மை விட்டு விலகாது. நம்மை சுற்றிலும் இருக்கிற போராட்டங்களை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளால நிம்மதியா தூங்கவும் முடியாது. அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த மனிதர்களை குறித்து, அந்த சூழ்நிலையை குறித்து பார்த்து பார்த்து நம்ம உள்ளாடி அமிழ்ந்து போயிடுவோம். பேதுருவை பார்த்தீங்களா? சூழ்நிலையை பார்த்த பொழுது, காற்றையும் புயலையும் பார்த்த பொழுது அவருக்குள்ள பயமும் கலக்கமும் தான் வந்துச்சு. அவர் திகைத்து போனார். ஆண்டவரை பார்த்த நேரம் வரையிலும் அழகாக கடல்ல நடந்து வந்தவர் சற்று நேரத்தில் அவர் அமிழ்ந்து போகிற ஒரு நிலைமை வருகிறது சூழ்நிலையை சுற்றி பார்த்த பொழுது. அதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கூட இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தரை நீ பார்த்து நடந்தாயே, ஆனால் உன் பிரச்சனைகளை நீ அமிழ்ந்து போக மாட்டாய், உன்னை தாங்கிவிட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். அந்த பிரச்சனையின் போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரை பார்க்காம சுற்றிலும் இருக்கிற பிரச்சனையை பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம விழுந்து போய்விடுவோம். இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்று ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கின்றார். அந்த சூழ்நிலையின் பயத்தினால் திகைத்து கொண்டு ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு போராட்டத்தோடு கூட சோர்ந்து போய் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு ஜனமே, ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அவர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். நம்மை தாங்கி பிடிப்பதற்கும் நமக்கு சகாயம் செய்வதற்கும் நம்மை படைத்த நம்முடைய தகப்பனும் தாயுமான கர்த்தர் நம் கூட உண்டு. நம்முடைய வாழ்க்கை படகில் அவர் நம்மோடு தான் இருக்கின்றார். அவர் நம்மை விட்டு கொடுக்கவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். தைரியமாய் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று உங்களுடைய காரியங்களை அவரிடம் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கான ஒரு வழி, சகாயம் செய்கின்ற ஒரு வழி, தயவு பாராட்டுகின்ற ஒரு வழி, தப்புவதற்கான ஒரு வழியை கர்த்தர் உருவாக்குவார்.